அதை பயிரிடக்கூடிய ஒரு நிலைமை மாற்றி அதில் வந்து அங்கேயே அவங்க வந்து சென்ட்ரா வீடு கட்டி அங்கேயே குடியிருக்கிறாங்க. அவங்க உழைப்பினால தான் அந்த தோப்பு உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. ஒன்றும் பெரிய வசதி உள்ளவங்க கிடையாது. ஆனால் அவங்களுக்கு 60லேருந்து 70 வயசு 75 வயசு அந்த மாதிரி வயசு உள்ளவங்க தான் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களோட குழந்தைகள், பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ அவங்கள நல்லா படிக்க வச்சு அவங்க வந்து பக்கத்தில் இருக்க டவுன் கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி ஊர்களில் அவங்க வேற வேலையில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அவங்கள வந்து அடுத்த தலைமுறையை நல்லா உருவாக்கிட்டாங்க. ஆனால் இவங்க அதை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. அவங்கள தான் எய்ம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு கொலை ரிப்போர்ட் ஆகிறப்பவே இதே மாதிரி எங்கெந்த இடத்துலலாம் இந்த டோப்போகிராஃபி, அந்த இடங்கள் இது மாதிரி இருக்குது, இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன கத்துனாலும் பக்கத்தில் இருக்க ஊருக்கு கேட்காது, அந்த தோப்பை விட்டு வெளியே கேட்காது, தனிமையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிக்கல் உள்ள இடங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க காவல்துறையினர் அனுப்பிச்சு கம்ப்ளீட்டா அந்த லிஸ்ட் எடுக்கணும்.